ஹாய் காய்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் பார்த்தீங்கன்னா, நான் வந்து எப்படி பிரேஸ்லெட்டை சிட்டிங் வந்து எப்படி வந்து அரேஞ்ச் பண்ணுவேன் அப்படின்னா வந்து எப்படி பண்ணேன். ஃபஸ்ட் வந்து பாயை வந்து விரிச்சுப்பேன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து இந்த இந்த டப்பா வந்து இங்கே வச்சுருவேன். அந்த கீழ் டப்பாவை தனியாக எடுத்து வைப்பேன். ஸோ அதை தனியாக எடுத்துகிட்டு அது வந்து கொஞ்சம் கொட்டும். ஸோ அதுக்கப்புறம் தனியாக எடுத்தால் இந்த 3 டப்பா கிடைக்கும். இது வந்து மேலே போட்டுருவேன். இதை மேலே போட்டதுக்கப்புறம் இதை அப்படியே பக்கத்தில் வச்சுருவேன். அப்படியே அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இது வந்து நான் புதுசாக செஞ்சதை நான் போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து என்ன வைக்கணுமோ அதெல்லாம் வச்சுருவேன். ஜம்ப்ரிங், நேம், ஆல்ஃபபெட், சாமு அண்ட் வந்து சின்ன சின்ன சுகர் பீட்ஸ் வந்து சில்வர் இதில் போட்டு வச்சுருக்கேன். அடுத்து வந்து எலாஸ்டிக் வந்து வச்சுருக்கேன். எலாஸ்டிக் அப்புறம் வைக்க முடியல, கப்பும் எலாஸ்டிக் வச்சுருக்கேன். எக்ஸ்ட்ரா கப்பு அண்ட் எலாஸ்டிக் அதை வந்து ஃபஸ்ட்டு இதில் முன்னாடி வச்சுருவேன். அண்ட் பேக்கிங் ப்ளூ கலர் டப்பா அது பக்கத்துலேயே வச்சுருவேன். அவ்வளோதான். இது வந்து துணி நான்